அப்படின்னு நினைக்கிறார் இந்த மனைவியும். சரி, ஆலயத்துக்கு வருகிறா. அதற்கு வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்து நினைக்கிறான், என்ன வீரோட நம்ம அம்மாவுக்கு பொன்பொருளா நிறைய இருக்கு. அம்மாவுக்கு சேர் ஒட்டியானதான் இருக்கு. வயசான காலத்துல இந்த கிழக்கு எதுக்கு இந்த வயசான காலத்துல குட்டியானக்கு இருக்கு இந்த ஒட்டியானம் அதானே அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய ஒட்டியானம், செயின், மோதிரம், கம்மல், மூக்குத்தி எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாம் எடுத்து வருகிறா. சரி, அதாவது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. சரி, வீட்டு பத்திரம் இருக்கு. பத்திரம் இருக்கு. பத்திரத்தை விட்டு போனா பத்திரம் பத்திரமா எடுத்து பார்த்தீங்களா? அது எதுக்கு? அதை எடுத்துட்டு வரலாம். ஆமா, தாசியான வீட்டுக்கு வருகிறா. சரி, வந்து அதையும் கொண்டு கொடுத்து வருகிறா. கடைசியா அந்த அம்மா வச்சிருக்க இவன் வேண்டான்னு சொல்லுவாரா? இவன் வேண்டான்னு சொல்லுவா. இவன் கொடுக்க கொடுக்க அவள் வாங்கி வாங்கி சேகரித்துக் கொண்டே இருக்கிறான். சரி, அப்படி கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நாளையிலே ஒரு நாள் ஆலயத்திற்கு வருகிறா. வீட்டுல உள்ள சொத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மாளுடைய ஆலயத்துல அவளுடைய கழுத்தை எட்டி பார்க்கிறா. பார்க்கும்போது வைரமும் வைடூரியமும் தங்கமும் தொலைத்துக் கொண்டிருப்பதை கண்டார். ஆலயத்துக்குள்ள யோசிக்கின்றார், எப்படி இந்த கல்ச்சிலைக்கு இந்த நகைகள் இவ்வளவு அழகாக இருக்கும் போது உயிரே இல்லாத இந்த கல்ச்சிலைக்கு எதுக்கு இவ்வளவு நகை? தங்கச்சிலையாக இருக்கக்கூடிய நம்ம லட்சுமிக்கு நகையை போட்டோம்னு சொன்னா உயிருள்ள நம்மளுடைய லட்சுமி தங்கச்சில போல இருக்கிறா. அவளுக்கு நகையை போட்டா எவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லி இந்த ஆலயத்தின் சொத்துக்களை அத்தனையும் அழைத்து கொண்டு அள்ளி கொண்டு போய் அந்த லட்சுமி கையிலே கொண்டு படிக்கின்றார். இப்படி பணமா கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுத்து கொண்டே இருக்கின்றார். விடுவாரா? விடுவாரா? வாங்கி வாங்கி சேகரித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமா, ஒரு நாள் நினைக்கிறார், இன்னைக்கு போறதுக்கு நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டுல உள்ள சொத்து கொடுத்தாச்சு. வீட்டுல உள்ள சொத்து முடிஞ்சு போச்சு. கோயில்ல உள்ள சொத்து முடிஞ்சு போச்சு. ஏனி மீதி இருப்பது இந்த முட்டியல் தான். ஆமா, இந்த அம்மன் கோயிலோட முட்டியல் மட்டும் இருக்கு. சரி, இத உடைச்சிட வேண்டியதான் அப்படின்னு முண்டியிலையும் உடைச்சு கொண்டு கொடுத்துட்டான். ராத்திரியா வந்து உடைச்சிட்டான். சரி, அடுத்த நாள் இதற்கு மனதில் யோசிக்கின்றான். காசு தனியா ரூபாய் தனியா எடுத்து வைக்கிறான். அதனால அந்த ரூபாய் நோட்டுகளை கொண்டு கொடுக்குறான். ஆமா, அதுல எல்லாம் 90 ஒட்டி 100 பார்த்தா இந்த ஜீவகாரணி. ஆமா, இவன் சில்லற போய் ஆயிட்டா. இவன் எந்த கோயில்ல போய் கைய வச்சாலும் தெரியாது. அதாவது ஆமா, மனசுல யோசிக்கிற இந்த வேதிய வேறவன் இவ்வளவு நாட்களும் லட்சுமி கையில இருந்த பொன் பொருள் அத்தனையும் அள்ளி கொண்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு கையில கொடுத்ததுக்கு பொன் பொருள் எதுவும் இல்லை. இன்னைக்கு லட்சுமி சும்மா பார்க்க போனா ஏதாவது சொல்லுவாங்களா? அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அத்தை தானே, நம்ம அத்தை, நம்ம லட்சுமி. ஆனால் அங்கே வெளியூருக்காக நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் இந்த லட்சுமியும் நட்டவனும். வந்து அவளை அழைத்து நிற்கின்றார். லட்சுமி, லட்சுமி யாரு? அத்தை நீங்க யாருடா அத்தைன்னு சொல்றது? வாங்கத்த வாங்க. நம்ம யாரு? வேதியன் வந்திருக்குது. நான் தான் ஆலயத்துல பூஜை செய்யக்கூடிய வேதியன் வேறவன் வந்திருக்கேன், உங்க மருமகன். சரி சரி, தெரியுது. எதுக்காக வந்த? லட்சுமியை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி வந்தேன். லட்சுமியை பார்க்கணுமா? ஆமா, இங்க பாரு, என்ன என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல எல்லாம் நல்ல நல்ல சம்பந்தம் வந்துட்டு இருக்கு. சரி, அதனால நீ என் வீட்டுக்கு வரத கொஞ்சம் நிறுத்தி வைப்பா. அத்தை என்ன நேத்து வரைக்கும் வாங்க மருமோன வாங்க மருமோன்னு சொல்லி முட்டையை உடைச்சிங்களே. ஆமா, இன்னைக்கு ஏத்த இப்படிலாம் பேசுறீங்க? இன்னைக்கு நீ கையில காசு ஏதாவது கையில ஏதாவது கொண்டு வந்தியாப்பா? கையில இன்னைக்கு கோயில்ல உள்ள விபூதி இருக்கு. சொன்ன கோயில்ல உள்ள விபூதி. லட்சுமியை பார்க்க வாரியே, கையில எதுவும் இல்லாம வீசினகை வெறும் கையாக வந்திருக்கியே. தாசி என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. தான் என்று சொன்னால் உன் பொருள் இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் தாதான்னு அபகரிப்பா. சரி, சி என்று சொன்னால் காசு இல்லாம நேரத்துல அடிச்சு போறான்னு சொல்லிடுவாதான் தாசி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. காசு இருந்தால் அவனுக்கு நான் ஒரு கரும்படா, காசு இல்லை என்று சொன்னால் நான் ஒரு வேம்படா. நீங்க யாருக்கு எப்படி இருந்துட்டு போங்க, நான் லட்சுமியை பார்த்துக்கிட்டு போகின்றேன். போல உன்னிடத்தில் காசு பொன் பொருள் ஏதாவது வைத்திருக்கிறாயா? இல்லை. காசு இல்லையா? அப்படின்னா அந்த தாசி வீட்டுக்கு எதுக்குதான் வந்த? லட்சுமியை பார்த்துட்டு போவான்னு சொல்லி வந்தேன். வீட்டுல இல்ல, ஆட்டத்துக்கு போயிருக்காப்பா. நேரத்துல பேச்சா இருந்தாலும் திண்ணையில இருந்தா உட்கார்ந்துருக்கு. லட்சுமி எப்போ வருவா? லட்சுமி வர்றதெல்லாம் இருக்கட்டும். காசு இல்லாதவங்களுக்கு இந்த தாசி வீட்டுல எத்தனை நாள் ஆனாலும் இந்த திண்ணை விட்டு எழுத மாட்டேன். திண்ணை விட்டு எழுத மாட்டியா? காசு இல்லாதவனுக்கு தாசி வீட்டுல ஏறதா இடம் உனக்கு? கெட்டவனே வேலையை திண்ணை விட்டு எழுதி போறானே. ஒரு வார்த்தை
சொன்னா பாத்தீங்களா? அதுக்கப்புறம் மனசுல யோசிக்கிறான், இந்த வார்த்தை யாரு கேட்டாங்க? ஒரு வேதியர் குலத்திலே பிறந்து விட்டு போகும்போது ஒரு தாசி இடத்துல இந்த வார்த்தையை கேட்க வேண்டுமா? ஆயிரத்தி பூசிச்சி குடி பூசாரியோ அதாவது ஒரு பகவானுக்கு ஒப்பானவர் என்று சொல்லுவாரு பகவானே. சரி, போய் ஒரு பேசி வாயினாலே இந்த வார்த்தையை கேட்க வேண்டுமா? நாயின்னு சொல்லிட்டாங்க. அதானே ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்கலாமா? அதாவது நமது தாய் தந்தை என்று சொன்னார்கள். இருந்தா நம்ம மரியாதை என்ன ஆகும்? அதாவது அன்னைக்கு நம்ம தாய் தந்தை சொன்னாலே தாசி வீட்டுக்கு போகாதேடா, நீ தரம் விட்டு போக என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை ஒரு தடவையாவது நாம காதில் வாங்கினோமா? ஏற்றமா நம்ம அவருக்கு அந்த சாப்பிட்ட மருந்தின் வேலை குறைகிறது. ஏற்காத நமக்கு இது தேவை இன்னும் தேவை. புத்தி வருதா பண்ணா என்று மனசுக்குள்ள யோசிக்கிறான். அதுக்கு வந்து அப்படி வரதுன்னா பாருங்க, அந்த எப்ப தேனோடல் அத்தனையும் தோற்றோமே, அம்மா எப்ப தேனோடல் அத்தனையும் தோற்றோமே, அந்த விளையாடி வருது அரண்மனைக்கு சென்றோம் தாண்டோனிதா